எங்களுக்கு பக்கபலமாக இருந்த சபேஷின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்று இசையமைப்பாளர் தேவா உருக்கமாக தெரிவித்துள்ளார். எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ் முரளி. இந்த சபேஷனுக்கு, என் தம்பிக்கு இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முந்தா நாள் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்போவே சரி, நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் 2 நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம். நடக்கலை. இன்றைக்கி 12 காலுக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு. நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4லேருந்து 4:30 எடுக்கிறதா எல்லோரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம். தம்பிங்கள்லாம் சேர்ந்து, பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து. நல்ல காலம், அதாவது இந்த 25ஆம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்சர்ட் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. அப்போது பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே என்ன பாட்டு பாட போகிறேன், என்ன பாட்டு நான் பாட முடியும். இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு. அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்? அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜன்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாரு, இதோட எந்த ஜன்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போகிறேன்னு தெரியலையே. அதனால் இந்த நேரத்தில் பாரிஸ் மக்கள் நல்லா அவங்க தேவண்ணா நீங்கள் வராதிங்க, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி வந்துருச்சு, அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் நிலைமை உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் வர முடியல. நேற்றே அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக வாங்க, எல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நாளைக்கு என் தம்பி சபேஷை ஒரு 4:30 மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நாங்கள் எல்லார் சார்பாகவும் நான் என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம். எங்களுக்கு பக்கபலமாக இருந்த சபேஷின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் தேவா உருக்கமாக தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.